2 பேர் கொண்ட கமிட்டி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 214 தொகுதிக்கும் போய் எல்லாத்தையும் நிர்வாகிகளை பார்த்து பேசி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கு. அது 5ஆம் தேதி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. தோல்விக்கு உண்மையான காரணத்தை எனக்கு சொல்லுங்க. குறிப்பாக ஏன் மேலே கூட யாராவது விமர்சனம் செய்தாலும் கூட அதையும் மறைக்காமல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுகவில் என்ன காரணம், ஏற்கனவே இந்த தோல்விங்கிறது திமுகவை புரட்டி போட்டிருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஆர் பாலு வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கும் கேஎன் நேரு பொருளாளர் பதவிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாளர் பதவிக்கு நேருவுக்கும் ஏவாவிடக்கும் கடுமையான போட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை நேரு அங்கே வந்துட்டாருன்னா முதன்மைச் செயலாளர் யார் அப்படின்னு வரும். இந்த தேர்தலில் யார் யார் கடுமையான முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கூட தலைவர் ஸ்டாலினுக்கு போயிருக்கு. ஏன்னா சிலர் வந்து பொறுப்பு வச்சுக்கிட்டாங்க, உண்மையிலே செயல்பட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுத்த வாய்ப்பை யார் எல்லாம் பயன்படுத்தினாங்க, யார் கடுமையாக ஒர்க் பண்ணாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய பெயர் அங்கே அடிபடுது. மாநில பொறுப்பு அவருக்கும் ஒன்று வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்க்கும்போது ஜூன் 15ஆம் தேதிக்குள் புதிய பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய மாற்றத்துடன் திமுக அடியெடுத்து வைக்கும். தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்களுடைய ஃபேமிலிஸ், அதாவது சட்டமன்ற அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு பிறகுதான் அந்த ஃபேமிலி எல்லாருமே வந்து குடகு பகுதிக்கு வந்து போயிருந்தாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு டூராக இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மைகள், பின்னணி அரசியலை வந்து விழாவாரியாக நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்து நீங்கள் என்னென்ன அதில் பின்னணி அரசியல்னு சொல்லி விவரித்து சொல்லியிருந்தீங்க. அந்த டூரை முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பிட்டாங்க, நேற்றே வந்துட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக திமுகவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்க போகிறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பொதுஜன மக்கள் மத்தியில் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆக்சுவலாக தேர்தல் தோல்வி சம்பந்தமாக கமிட்டி போட்டாங்கல்ல, ஒவ்வொரு தொகுதியும் செய்து 2 பேர் கொண்ட கமிட்டி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 214 தொகுதிக்கும் போய் எல்லாத்தையும் நிர்வாகிகளை பார்த்து பேசி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கு. அது 5ஆம் தேதி அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க. தலைவர்கிட்ட வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஒரு பேராகிராஃப், ஒரு தொகுதிக்கான என்ன காரணம், அவ்வளோதான் ஷார்ப்பாக. ஏன்னா 4-5 பேர் நிர்வாகிகளை பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் அவங்க சொன்னதுடைய சாராம்சம்னு ஒன்று இருக்குல்ல, அதை இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. தோல்விக்கு உண்மையான காரணத்தை எனக்கு சொல்லுங்க. குறிப்பாக ஏன் மேலே கூட யாராவது விமர்சனம் செய்தாலும் கூட அதையும் மறைக்காமல் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால ஒரு நபர்னு போட்டிங்கன்னா அவர் பாஷால் பார்ப்பாருங்கிறதுனால 2 பேர் போட்டார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கருத்து கேட்கும்போது 2 பேர் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். டைம் இருக்குல்லன்னு சொல்லி அவர் வேற இடத்துல இருக்கிறாரு, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்களாம் கிடையாது. இந்த 2 நபரும் இருந்து தான் ஒவ்வொரு நிர்வாகியும் பார்த்து 1 to 1 பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கான 5ஆம் தேதி அந்த ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பல மாற்றங்கள் திமுகவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கிடைத்த வெளியாயிருக்கும் தகவல்னு வச்சுக்கலாம். குறிப்பாக இன்னொரு விஷயம், திமுகவில் வந்து பொதுச்செயலாளராக இருக்க துரைமுருகன் வந்து அவருக்கு வந்து வயது மூப்பின் காரணமாக அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை. சுயநினைவே அவருக்கு வந்து சற்று பிறழுது அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து சொல்றாங்க. இல்லை, அதான் சொல்றேன். அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மூச்சு திறனால் அடிக்கடி இருக்கும்.
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒரு எலெக்ஷன்லேயே அவர் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாங்க. பட் அவர் இல்லை இந்த கடைசி தேர்தலாக இருக்கட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு நின்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 3வது இடம் போயிட்டார். அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ வந்து திமுகவுடைய புதிய பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திமுகவில் என்ன காரணம்? ஏற்கனவே இந்த தோல்விங்கிறது திமுகவை புரட்டி போட்டிருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கல. புரிதுங்களா? ஏற்கனவே கடுமையான ஒரு விமர்சனம் என்னன்னா, 2வது முறை திமுக எப்பவுமே வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்படி நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. தலைவர் தோற்பார்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. எப்படி ஒரு சூழ்நிலை சரி இப்போ யார் இந்த அடுத்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது பார்க்கும்போது சீனியர், ஏன்னா எப்பவுமே டிஎம்கேல சீனியர்களுக்கு தான் வாய்ப்பு. அதாவது மாநில முக்கிய பதவிகள் அப்படி பார்க்கும்போது பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பட் ஆனால் இன்னும் சொல்கிறாங்க அவருமே கிட்டத்தட்ட ஏஜ் ஆகிடுச்சு, அவருக்குமே ஆயிடுச்சு. ஸோ பொதுச் செயலாளர் வந்து வேற யாராவது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காம்படிஷனில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, அதே மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நீ பெரியசாமியெல்லாம் வந்து தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் ஏற்கனவே பல பொறுப்புகளை தவிர்க்கிறார். அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ அதனால பொதுச்செயலாளருங்கிறதுக்கான சூழ்நிலை ஃபர்ஸ்ட். ஸோ பொதுச்செயலாளர் வரும்போது ஒருவேளை டிஆர் பாலு சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர் பாலு வர்றார். சீனியர் மோஸ்ட் டிஆர் பாலு வரும்போது பொருளாளர் பதவிக்கு யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும்ல உங்களுக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் போடணும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஆர் பாலு வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கும் KN நேரு பொருளாளர் பதவிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாளர் பதவிக்கு நேருவுக்கும் ஏவாவிடக்கும் கடுமையான போட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை நேரு அங்கே வந்துட்டாருன்னா முதன்மை செயலாளர் யார் அப்படின்னு வரும். அடுத்தடுத்த விஷயங்கள்ல இருக்குல்ல, கேப் இருக்குல்ல. பட் இன்னொரு விஷயம், துணைப்பொதுச் செயலாளராக போகிறார் உதயநிதி. அது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வச்சுங்க. அவர் துணைப்பொதுச் செயலாளர் அவரை கொண்டாந்துடுறாங்க. என்ன காரணம்னா அது வந்து மெயின் பாடியில் அவர் வந்துடுறார், உதயநிதி வந்துடுறார். இப்படி ஒரு செட்டப் வருது. இது இல்லாமல் பலருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, அதாவது அடுத்த தலைமுறை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. நீங்கள் எல்லாம் வைங்க, நீங்கள் துணை இணைக்கெல்லாம் எங்கள் ஆட்களை போடுங்க, யங்ஸ்டர்ஸ் ஒரு 40 to 50 அந்த ஏஜில் உள்ள ஆட்களை போடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்தலில் யார் கடுமையான முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கூட தலைவர் ஸ்டாலினுக்கு போயிருக்கு. ஏன்னா சிலர் வந்து பொறுப்பு வச்சுக்கிட்டாங்க, உண்மையிலே செயல்பட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுத்த வாய்ப்பை யார் எல்லாம் பயன்படுத்தினாங்க, யார் கடுமையாக ஒர்க் பண்ணாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய பெயர் அங்கே அடிபடுது. மாநில பொறுப்பு அவருக்கும் ஒன்று வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. மாநில பொறுப்பு என்ன பதவி என்ன பொறுப்பு அப்படின்னு தெரியல, பட் அவருக்கு ஒரு பொறுப்பு உண்டு, அவர் வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இதெல்லாம் 5ஆம் தேதி வந்து அந்த ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு, தேர்தல் தோல்விக்கான காரணங்கள். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். அப்படி பார்க்கும்போது ஜூன் 15ஆம் தேதிக்குள் புதிய பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய மாற்றத்துடன் திமுக அடியெடுத்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜூன் 15க்கு அப்புறம் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் அந்த மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்ன காரணம்னா, நீங்கள் தோல்விக்கு காரணம்னு பார்க்கும்போது பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனைகள் இருக்கும், நகர செயலாளர் பிரச்சனையாக இருக்கும். இவருக்கு சீட்டு கொடுத்ததுனால அவர் வேலை பார்க்கல, அவருக்கு சீட்டு கொடுத்ததுனால இவர் வேலை பார்க்கல, இப்படி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ரிப்போர்ட் பெரிய லெவலில் போயிருக்கு. ஸோ மாவட்ட செயலாளர்கள் பலரும் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாதம்ங்கிறது திமுகவில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மாதமாக தான் நான் பார்க்குறேன்.
அதே போல சார் பொதுச் செயலாளர் விவகாரத்துல ராசாவுக்குமே வந்து அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வைக்கப்படுதே. அது எந்த அளவுக்கு வந்து இருக்கலாம், சாத்தியங்கள்? இருக்கலாம். அது இல்ல இதுல பல விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க சீனியர்ங்கிறத தாண்டி சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு. சமுதாயத்துக்கு இந்த சமுதாயம், அந்த சமுதாயம்னா எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி தான் தலைவர் முடிவெடுக்கணும். இப்போ நீங்க ஏன்னா ஒரே கேட்டகரியில் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இல்லை ஏற்கனவே எங்கள் பொதுச்செயலாளர் வந்து எங்கள் ஆளாக இருந்தார். இப்போ வந்து தூக்கிட்டு இங்கே தென் மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ எங்கள் ஆளுங்களுக்கு என்ன மரியாதை இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணி தான் தலைவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி துணை பொதுச் செயலாளர் இருக்கார், ராசா இருக்கார், அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏற்கனவே இவர் சிவா வந்தார். சிவாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, துணை பொதுச் செயலாளர் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ நம்ம பொன்முடிக்கு அவர்களுடைய பதவி எடுக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இந்த முறை சீனியர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பா இல்லை யங்ஸ்டர்ஸையும் உள்ள கொண்டாட போறாங்களாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அது உதயநிதி அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கார். காரணம் என்னன்னா விஜய் வந்துட்டாரு, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு தகவல் வருது. ஸோ அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் உதயநிதி, விஜய், அண்ணாமலை அப்படின்னு ஒரு களம் மாறும். ஸோ அப்படி மாறும்போது பட்சத்தில் திமுகவுக்கு வந்து திமுகவுடைய முக்கியமான பதவிகளில் யங்ஸ்டர்ஸும் இருக்கணும்னு உதயநிதி நினைக்கிறார். காரணம் என்ன, அவர் யாருக்காவது பொறுப்பு கொடுக்கணும்னு நினைக்கலாம், இல்லை அவர் யாரை வேட்பாளர் ஆக்கணும்னு நினைக்கும் போது சீனியருங்கிற அடிப்படையில் அவங்களுடைய ஒப்புதல் வாங்கணும். அவங்க சிலர் இடைஞ்சலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிடணும் அடுத்த தேர்தலுக்கு முன், குறிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிடணும்னு திமுக நினைக்குது. ஆனால் இது சரியான டைமாக தான் எல்லாமும் கருதுறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அந்த ரிப்போர்ட்டின்படி இப்போ நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். யாரெல்லாம் வந்து நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். அப்போ அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வந்து ஒழுங்கா வந்து வேலை செய்யல அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து ரிப்போர்ட் நிச்சயமா அவர் கைக்கு கிடைக்க பெற்றும். இப்ப அப்படி ஒட்டுமொத்தமா வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியுமா? கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, அவ்வளவு அதிரடியான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியுமா? நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய தோல்வி திமுகவுக்கு, அதனால மாற்று கருத்து கிடையாது. சரி, அப்படி பார்க்கும்போது மண்டல பொறுப்பாளர்கள் அவங்களை நம்பி கிட்டத்தட்ட 35 தொகுதி 30 தொகுதி இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீங்க உண்மையிலே ஒர்க் பண்ணி ஒரு வேவ் ஒரு தாவேக்கா வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியை கிடைத்திருக்கு. நம்ம அப்படிலாம் மாற்றம் இல்லை. பட் உண்மையிலே ஒர்க் பண்ணாங்களா? சிலர் சரியா ஒர்க் பண்ணலன்னு ஒரு ரிப்போர்ட்டும் தலைவருக்கு போயிருக்கு. மண்டல பொறுப்பாளர்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க, கண்டுக்கவே இல்லை, வரவே இல்லை, ஒரு வாரத்தை கூட கேட்கல. அவங்க காரணம் என்னன்னா அவங்க எதிர்பார்த்த வேட்பாளரை நீங்க தலைவர் போடல, ஏன்னா அவங்க எதிர்பார்த்தாங்க இந்த தொகுதியில இவரை போடலாம்னு. ஸோ அதனால வேறொரு மாற்று வேட்பாளரை போட்டதுனால அவங்க ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாகவே வரல. எப்படி ஒரு புகாரெல்லாம் இருக்கு மண்டல பொறுப்பாளர்கள்ட்டையும் கூட. சில மண்டல பொறுப்பாளர் வந்து எதிர்பாராத அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம திருப்பி அதை தான் சொல்லணும். நீங்கள் வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட 35 தொகுதி கொடுத்தாங்க. 35 தொகுதியும் கடுமையாக ஒர்க் பண்ணார். நீங்கள் அதில் வெற்றி தோல்வி அப்புறம், நீங்கள் உண்மையான உழைப்பு இருந்ததா, நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா விதத்தையும் எல்லா விஷயத்தையும் கொடுத்தாங்களா அப்படின்னு இருக்கு. திருச்சியிலலாம் இடத்துலங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பணமே சரியா போகலைங்கிறதெல்லாம் இருக்கு, புகார் இருக்கு. செந்தில் பாலாஜி வந்து எல்லாம் இவ்வளோ சுதாரிப்பாக இருக்கும்போது கூட சில இடங்களில் பணம் கரெக்டாக போய் சேரல. அவர்கிட்ட இருந்து கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகுது, பட் அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகலை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு. அதனால இவங்களும் சில ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, மண்டல பொறுப்பாளர்களும் சிலரையும் சொல்லியிருக்கிறார்கள், இவங்கெல்லாம் சரியா இல்லை,
அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த தோல்வி ஆராயத்திற்காக போகப்பட்ட குழு உடைய ரிப்போர்ட் இல்லாமல், பென் டீம் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட், அது இல்லாமல் மண்டல பொறுப்பாளர்கள், ஸோ எல்லாம் எழுதி எடுத்து தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அதனால் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய லெவல் மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, தலைவர் வந்து ஒரு தெளிவாக இருக்கார். இனிமேல் அடுத்த ஸ்டேஜ் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாங்கக்கூடிய ஆட்கள் டீம் வேணும், நம்மளுக்கு வேணும். அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால் யங்ஸ்டர்ஸ் அவங்களாம் ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதான் சொன்னேன், ஜூன் 15க்கு மேலே இந்த தகவல்கள்லாம் படிப்படியாக வரும். சார், இப்போ ஒரு பக்கம் நடவடிக்கைகள் கட்சியை வந்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம். இப்போ கலைஞரனுடைய அந்த பிறந்த தினத்துக்கு முன்னிட்டு டூர் வந்து முடிச்சு 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் அந்த டூர்லயும் முக்கியமான பல அரசியல் ஆலோசனைகள் நடந்திருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ அஇஅதிமுகவில் பிளவுபட்ட அதிமுக பிறகு ஒன்றிணைஞ்சிருக்கு. அதுல 2 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்க இன்னும் என்ன முடிவு எடுக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சி விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையை சார்ந்த விஜயபாஸ்கர் அவர்கள், மற்றொருவர் விழுப்புரத்தை சார்ந்த திரு சி வி சண்முகம். இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா தொகுதி மக்களுக்கு போய் நன்றி எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு இபிஎஸ் அவங்க சந்திக்கல. இவங்க வெளியேற போறாங்க அப்படிங்கிற கருத்து தான் பரவலா இருக்கு. ஸோ இந்த இருவருடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது? இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தவறு செய்து கொண்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஏன்னா 25 பேர் போனாங்க, வேறு மாதிரி முடிவெடுத்தாங்க, அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டாங்க. அதில் இடையில வந்து ஒரு 5 பேர் எடப்பாடியை வந்து சந்திச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு 9 பேர் இப்படி சூழ்நிலையில் மீதி இருக்கிறவர்கள் எல்லாமே நீங்கள் கசப்பை மறந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா கூட எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. அவர் இப்போ திருப்பி அவங்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க போய் பார்த்தாங்க. அது வேலுமணி அண்ட் டீம். அதுக்கப்புறம் அவர் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி தெரியல. அது ஒரு சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கல. காரணம்னா கருத்து வேறுபாடு எல்லா இடங்களையும் இருக்கும். சரி, அவங்க ரைட், ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருப்பி உங்களை தேர்ந்து வரும்போது நீங்கள் அனுசரித்து போகணும்ல. அது சரியாக இருக்காதுல்ல அவர் பண்ணுறது. பட் அப்படி குறிப்பும் பார்த்தா நீங்கள் சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரையும் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் சிவி சண்முகம் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் போது நடந்த சில சம்பவங்கள் அடிப்படையில் தான் சிபிஎஸும் விஜயபாஸ்கரும் எடப்பாடியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு மோதல் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சரியாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் சிவி சண்முகம் வந்தார். பட் சிவி சண்முகம் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அப்போ வேணாம், நான் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன், இப்போ ஒன்றும் எனக்கு இப்போதைக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். பட் அவரை தான் வேலுமணியில் சமாதானப்படுத்தி, இல்லை நீங்கள் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருப்போம், அப்புறம் முடிவு எடுத்துக்கலான்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க. பட் விஜயபாஸ்கர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து எப்பயுமே பதவியோடையே இருந்து பழகிட்டார். விஜயபாஸ்கர் அவர் இப்போ திடீர்னு மாவட்ட செயலாளர் இல்லை, அந்த ஆஃபீஸ் வேற ஒருத்தவங்கிட்ட போயிடுச்சு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, திணறாரு. அதனால் என்ன பண்ணார், நன்றி அறிவிப்புன்னு சொன்னார். முதல்ல என்ன பண்ணார், நன்றி அறிவிப்பு ஒரு நோட்டீஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அந்த நோட்டீஸில் யார் பேரும் இல்லை. அதில் சாதாரணமாக ராலிமலை மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு போட்டு ஏரியாலாம் போட்டிருந்தார். இப்போ நேற்று ஒரு இது வந்துருந்துச்சு நோட்டீஸு. அதில் எடப்பாடி பழனிசாமி, நரேந்திர மோடி இந்த படம்லாம் போட்டு இருக்கு. என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியலை. ஆனால் ஒரு விஷயம், அந்த நோட்டீஸில் சி விஜயபாஸ்கர் எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருக்குது, எம்எல்ஏன்னு இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். ஆமாம், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும் நாளை மறுநாளில் அவர் வந்து ராஜினாமா செய்ய போகிறாரு எம்எல்ஏ பதவியே அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, விஜயபாஸ்கருக்கு அவருடைய சீனியாரிட்டிக்கு டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து அடுத்தது டிஎம்கே தான் போகணுங்கிற ஒரு மனநிலை தான் அவர். பட் இந்த விஷயத்தில் டிஎம்கே கொஞ்சம் தயங்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏற்கனவே குதிரை பேரம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல போய் ஜாயின் பண்ணுறதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கப்போ, இவரும் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வர்றாரு, வந்தால் நல்லா இருக்காது.
சோ அப்ப சரியா திமுகவுக்கு இருக்காது. அந்த தார்மீக விமர்சனம் வைக்க முடியாது. முடியாதுன்னு தாவேகா மேல. சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்றாங்க. அத விரும்பல அவரு. தலைவர் ஸ்டாலின்ட்ட அத டிஸ்கஸ் பண்றப்போ, இல்ல வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். அப்படிங்கிற ஒரு 2வது இன்னொரு விஷயம். கடுமையா அவர குட்கா, பாஸ்கர்ன்னு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணிடுச்சு திமுக. ஆ. ஈவன் இந்த நிலையில சட்டசபைக்குள்ளேயே குட்கா பாக்கெட்ட கொண்டு போனாங்களா? அது ஒரு வழக்கெல்லாம் வந்து ஓ இந்த நடந்துச்சு. ஸோ அவருக்கு இன்னும் அந்த ஒரு கேஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதையும் அப்படி அவர சேர்க்கறதுலயும் ஒரு சங்கடம் அவருக்கு இருக்கு. திமுகவுக்கு இருக்கு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் டிவிகே. டிவிகே அவருக்கு என்ன சங்கடம்னா, டிவிகேல குடுத்தாலும் உடனே மாவட்ட செயலாளர் குடுப்பாங்களா? ரிசைன் பண்ணி ஜாயின் பண்ணா உடனே மாவட்ட செயலாளர் குடுப்பாங்களான்னு தெரியல. 2வது புசியானந்துக்கு கீழ வேலை பார்க்கணும்னா முடியுமான்னு தெரியல. செங்கோட்டையன் போயிருக்காருல்ல, அவரு வந்து இல்ல வந்து அதாவது முன்னாடி போயிட்டாரு. பணிபுரியுறாரு. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அங்க பர்வேஸ் என்னமோ பேரு. அவரு தான் மந்திரி அங்க. எங்க புதுக்கோட்டைக்கு. புதுக்கோட்டைக்கு. ஓ! என்ன அவர் இருக்காரு. ஒரு மந்திரி இருக்காரு. இவரு அவருக்கு கீழ போய் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அவரு பெரிய சங்கடத்துல இருக்காரு. பட் ஆனால் கிட்டத்தட்ட இப்ப சொல்ற விஷயங்கள் பார்த்தா, டிஎம்கே உடைய கதவுகள் மூடப்பட்டதுனால வேற வழி இல்ல அவருக்கு. இனிமே டிவிகேக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதுதான் தற்போதைய நிலைன்னு வச்சுங்களேன். பட் விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற மாரி தான். அவருக்கு பதவி வேணும். தனக்கு ஒரு மரியாதை வேணும். அப்படிங்கிற ஏன்னா ஒரு ஒரு அவரு ஒரு தெளிவா என்ன பண்றாரு, நிர்வாகிகள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பெரும்பாலான இதை எடுத்து டிவிகேக்கு அனுப்பிட்டார் ஏற்கனவே. இப்ப மட்டும் அவர் போறாரு. ஏன்னா தன்னோட போய் அவங்களுக்கெல்லாம் பதவிக்கு வாங்கி கொடுத்தா சிக்கலாயிரும்னு பயந்துக்கிட்டு முன்னாடியே அனுப்பிட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டாங்க. யாராவது கிளைம் பண்ண முடியாதுல்ல. என்ன உங்களோட தான் வந்தேன், எனக்கு எந்த பதவியும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏய் நீ முன்னாடியே போயிட்ட, நான் இப்பதான் வந்தேன். ஏன்னா டிவிக்கெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது ஹக்கீம். வர்ற நகர செயலாளருக்கு நகர செயலாளரும், ஒன்றிய செயலாளருக்கு ஒன்றிய செயலாளர் தர வாங்கி தர முடியுமா? வாங்கி தர முடியாதுல்ல. ஏற்கனவே அவங்க ஒரு பாடியை அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. இப்போ திருப்பி எப்படி போடுவீங்க? எல்லாத்தையும் தூக்கிட்டா போடுவீங்க. ஸோ இந்த சிக்கல் இருக்கு விஜயபாஸ்கருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாமல் அவர் டிவிகேல சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள், முன்னாள் முதல்வருடைய அந்த டூரில் நடந்த பின்னணி அரசியல், அவர் சென்னை திரும்பி இருக்கிறார். அடுத்து இன்னும் சில நாட்களில் வந்து ரிப்போர்ட் வர இருக்கிறது. அவர் கூறியிருந்த அந்த ரிப்போர்ட்டு. பிறகு நடவடிக்கைகள் எல்லாம் வந்து நடக்கப் போகிறது. அவைகள் என்னென்ன நடவடிக்கைகள், மேலும் அஇஅதிமுகவில் 2 எம்எல்ஏக்கள் திரு சி. வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பன போனவற்றை ரொம்ப தெளிவா, விரிவா அலசி ஆராய்ந்து ரொம்ப அழகா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. நன்றி.